கிறிஸ்துவில் அன்பு தந்தையர்களே, அருட்சோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, லூயி மரிய லெவே என்பவர் மறைப்பணியாளர். சிவகங்கை மறைமாவட்டத்திலே பணியாற்றியவர். அந்த மறைப்பணியாளர் ஆண்டாவூரணி, ராமநாதபுரம், சருகணி ஆகிய 3 பங்குகளில் பங்கு தந்தையாக வாழ்ந்தவர். அவருக்கு புனிதர் நிலை வழங்க வேண்டுமென்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை சிவகங்கை மறைமாவட்டம் செய்து கொண்டு இருக்கிறது. அவரை பற்றிய சிறப்பு கட்டுரைகள் நம்மாழ்விலே வந்திருந்தன, நம்மாழ்வு பத்திரிகையிலே. அதை நான் வாசித்தேன். அவருடைய வாழ்வு புனிதருக்குரிய ஒரு வாழ்வுதான் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். அவருடைய வாழ்வு எளிமை நிறைந்த வாழ்வு. அவருடைய ஆடைகளும் சரி, அவருடைய வாழ்வு முறைகளும் சரி, அவர் தனது எளிமையை சிறப்பாக வெளிப்படுத்தினார். எளிமை என்பது குருத்துவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைக்கின்றார். அவர் பணி செய்த பொழுது மக்களை ஆழமாக நேசித்தார். அவர்களுக்கு இறை அறிவை ஊட்டியதோடு, இறை அன்பை அவர்களிடம் வளர்த்ததோடு, அவருடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றியும் அக்கறை ஈடுபாடு கொண்டிருந்தார். அந்த பகுதி மக்கள் கல்வி அறிவிலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பல சிறுமிகளையும் சிறுவர்களையும் கருணை இல்லங்களுக்கு அனுப்பி அவர்களை படிக்க வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார். மழை பெய்யாமல் இருந்தால் அந்த பகுதியெல்லாம் மிக வறட்சி அடைந்துவிடும். ஆகவே மழை இல்லாத பொழுதெல்லாம் இவரிடம் வந்து வேண்டுவார் கேட்டுக்கொள்வார்களாம் மக்கள். இவ்வாறு மழை இல்லாது சிரமப்படுகிறோம், குடிநீருக்கு சிரமமாயிருக்கிறது என்று சொன்னால், அவர் ஜெபித்தார் என்றால் மழை பொழியச் செய்வார் இறைவன் என்று நாம் அறிகிறோம். ஆகவே மழை சாமியார் என்ற பெயரும் அவருக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். இவ்வாறாக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். அவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருந்தார். ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய படம், அவருடைய ஃபோட்டோ இருக்க நாம் இன்றும் காணலாம். அந்த அளவுக்கு அவர் மக்களை நேசித்தவர் என்பதை பார்க்கிறோம். அவர் குடும்பத்தை மறந்துவிட்டார். இங்கு வந்த பிறகு குடும்பம் முழுவதையும் அவர் நினைவில் கொள்ளவே இல்லை. எப்பொழுதாவது கடிதம் எழுதுவார். கடிதம் எழுதினாலும் தனது மக்களை பற்றித்தான் எழுதுவாராம். மக்கள் எவ்வாறு சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்றுதான் குறிப்பிட்டு எழுதுவாராம். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நீங்கள் முயற்சி எடுங்கள் என்றுதான் எழுதுவாராம். அந்த அளவுக்கு மக்களை நேசித்தவர். குடும்ப பற்று என்பது ஓரளவு தான் இருக்க வேண்டும். நாம் குடும்ப பற்றை விடுத்துத்தான் குருத்துவ பணியை மேற்கொண்டு இருக்கிறோம். தாய் தந்தையரை, சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தின் இன்ப துன்ப நிகழ்வுகளிலே பங்கு கொள்வது சரியானது தான். இருந்தாலும் குடும்ப பற்று மற்றவர்கள் பார்த்து அது குறையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துவிடக்கூடாது. ஒரு வரையறை வேண்டும். இதற்கு மேல் நான் குடும்பத்தின் காரியங்களில் தலையிடக்கூடாது. நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டவன். சீடர்கள் எல்லாம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் குடும்ப பற்றை முழுமையாக அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஓரளவுக்கு ஒரு வரையறையை வைத்து கொண்டு அந்த அளவுக்குத்தான் குடும்பத்தின் மீது பற்று கொண்டு இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதும் நமக்கு சரியானது அல்ல என்று தான் பார்க்கிறேன். உதவி செய்யலாம், இருந்தாலும் அதுவும் ஒரு வரையறைக்குள் தான் இருக்க வேண்டும். ஆகவே குடும்ப பற்றை விட்டுவிட்டவர்களாக
மக்கள் அனைவரையும் நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட மக்களையே நாம் தந்தையராக, தாய்மார்களாக, சகோதர சகோதரிகளாக அன்பு செய்து வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த துறவிகள் எல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு முறை வந்தவர்கள் திருப்பி செல்லவே இல்லை. இந்த மக்களை, இந்த மண்ணை நேசித்தார்கள். ஆகவே முழுமையாக தங்களையே இறைவனுக்கும் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் தங்களை கையளித்த மறைப்பணியாளர்களை நான் நினைவில் கொள்கின்றோம். இது மக்கள் மத்தியிலே பேசப்படுவதன் வழியாகத்தான் இதை பற்றி சொன்னேன். யாரும் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நம்முடைய வாழ்ந்த குருக்களை பற்றி சொல்லுங்களேன் என்று என் நண்பர் சொன்னார். அப்படி ஒருவரை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த லெவே அவர்களுக்கு புனிதர் பட்டம் நிச்சயமாக கிடைக்கும். அவர் வழியாக புதுமைகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் கல்லறைக்கு சர்கனையில் அவருடைய கல்லறை இருக்கிறது. அங்கு பலர் சென்று வருகிறார்கள். அன்று நன்மை செய்தவர் இன்றும் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் மக்களுக்கு. ஆகவே அவரை நாம் பின்பற்றுவோம். அதே போன்று திருச்சி மறைமாவட்டத்திலே ஒரு சாமியார் இருந்தார். அப்பொழுது இல்லை, உயிரோடு. மூத்த குருக்களுக்கு தெரியும். அவர் சபை சாமியார் என்று அழைக்கப்பட்டவர். அருள் ஞான பிரகாசம் என்பது அவருடைய பெயர். அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பெட்டி, தகரப்பெட்டி, அப்புறம் ஒரு பழைய கொடை. இதுதான் அவருடைய அடையாளங்கள். அந்த அளவுக்கு அவர் எளிமையாக வாழ்ந்தவர் என்பதை நான் பார்க்கிறேன். அந்த தகரப்பெட்டிக்குள்ளே என்ன வச்சுருப்பாருன்னு தெரியாது. பொதுவாக திருப்பலிக்கான ஜாமான்களை அவரே வைத்து அதைத்தான் பயன்படுத்துவார் என்று நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேன். தனக்கென்று மாற்று உடையோ மற்றதோ கொண்டு வருவாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பெட்டியை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு பங்குகள் தோறும் செல்வார். அப்பொழுது திண்டுக்கல் மறைமாவட்டமும் திருச்சியிலே தான் இருந்தது. ஆகவே அனைத்து பங்குகளுக்கும் அவர் செல்வார். எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேருந்து வசதி அன்று இல்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது பேருந்து ஏறுவதற்கு ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 7 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அப்பொழுது தான் பேருந்தில் ஏறி வெளியூருக்கு செல்ல முடியும். இவர் இறங்கி நடந்தே வருவார். அந்த பழைய கொடையை பிடித்து கொண்டு நடந்தே வருவார். திரு இருதய சபையை அவர் ஆழமாக நேசித்து, பெண்கள் தான் அதிகமாக அதிலே பங்கெடுப்பார்கள். அவ்வாறு அவர்களுக்கு இறைபக்தியையும் திரு இருதய பக்தியையும் வளர்ப்பதிலே அவர் தன்னை கையளித்தார். மரியாயின் சேனைக்கும் பொறுப்பாக இருந்தார். அதிலே பணம் செலவிடப்படுவது, பணம் வருவது போவது, அதை குறித்த குற்றச்சாட்டுக்கள் இவையெல்லாம் வந்ததனால் அவர் விட்டுவிட்டார். அதை அவருக்கு அது பிடிக்கவில்லை. செல்வம் பணம் வரக்கூடாது நம்முடைய பணியிலே என்று அவர் நினைத்தவர். ஆகவே திரு இருதய சபையை மட்டும் அவர் தொடர்ந்து வளர்த்து கொண்டிருந்தார் என்று நாம் அறிகிறோம். கால்நடையாக செல்வார். அவர் எளிமை, உணவும் எளிமையாகத்தான் இருக்கும். 1000 இல்லத்தில் நான் இருந்த பொழுது அவரும் இருந்தார். ஆகவே அவரை முழுமையாக அறிந்திருக்கிறேன். அவரெல்லாம் எடுத்துக்காட்டான குருக்கள். அவர்களை நாம் பின்பற்றுவோம். ஏன் தவறிய வழியிலே அல்லது நேர்மையற்ற வழியிலே செல்கிறவர்களை உதாரணம் காட்டி நாமும் அவர் வழியில் செல்ல வேண்டும்? இது போன்ற உன்னதமான குருக்களை நாம் பின்பற்றுவது தானே மக்களுடைய விருப்பம், இறைவனுடைய விருப்பம். ஆகவே அப்படி வாழ்வதற்காக இறை ஆசரை கேட்கிறோம். இன்று திருத்தைலமானது மந்திரிக்கப்படுகின்றது. திருவருட்சாதனங்கள் திருச்சபைக்கு இறைவன் கொடுத்த கொடைகள் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கும், உறுதி பூசல் வழங்குவதற்கும், இறுதி அருட்சாதனம் வழங்குவதற்கும், குருத்துவ அருட்பொழிவுக்கும், ஆயர் அருட்பொழிவுக்கும் இது பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய்கள் என்பதை பார்க்கிறோம். எண்ணெயானது தூய்மைப்படுத்தக்கூடியது, குணமளிக்கக்கூடியது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இறைவன் இந்த எண்ணெயின் வழியாக நம்மை அர்ச்சிக்கிறார், புனிதப்படுத்துகிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்கின்றோம். திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பதிலே மக்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அதை முறையாக நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு உறுதி பூசல் அருட்சாதனம் வழங்க நான் பங்குகளுக்கு செல்கிறேன். நான் செயலரிடம் சொல்வது உண்டு,
யாராவது உறுதி பூசலுக்காக என்னை அழைக்கிறார்கள் என்றால் உடனடியாக சரி என்று சொல்லுங்கள் என்று சொல்வது உண்டு. அவ்வாறு உறுதி பூசல் வழங்க செல்லும் பொழுது மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது பற்று அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்திலே தான் நான் பேசுவது உண்டு. அவர்களிடம் சில கேள்விகளை கேட்பது உண்டு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக. மற்றபடி அவர்களிடம் நம்பிக்கை வளர்ப்பதற்காக அதை செய்ய என்னால் இயன்றதை நான் தாழ்மையோடு செய்து வருகிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, திருவருட்சாதனங்கள் பெரும் கொடைகளாக இருக்கின்றன. இறுதி அருட்சாதனம் என்பது நிச்சயமாக கடவுள் அவர்களை தொடுவதற்கு, நலம் கொடுப்பதற்கு, உள்ளத்தளவிலே சிறப்பாக நலம் கொடுப்பதற்கு அது வழியாகத்தான் அமைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே குருக்கள் தினம் இன்று குருக்களை இறைமக்களாய் நீங்கள் வாழ்த்துங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் பணியானது திருச்சபைக்கு தேவை, மக்களுக்கு உங்களுக்கு தேவை. நாங்கள் நல்ல குருக்களாக, அர்ப்பணிக்கப்பட்ட குருக்களாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்காக எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய பலவீனங்கள் உண்டு, பாவங்கள் ஏன் உண்டு, ஆனால் அவற்றையும் கடந்து நாங்கள் பணி செய்ய விரும்புகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்தகைய நல்ல பணியாளர்களை நாங்கள் பின்பற்றவும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த புனிதமான குருக்களை நாங்களும் பின்பற்ற எங்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிக்க தொடர்ந்து மன்றாடுங்கள்.